சூரிய ஆக்டிங்க சூப்பர். விஜய் சேதுபதி சூப்பர். படம் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். படம் என்ன நல்லா நல்லா இருக்கு படம். சூரிய ஆக்டிங் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. படம் என்ன நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குதுண்ணா. நல்லா இருக்குதுண்ணா. சுமாராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. படம் என்ன நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூரிய ஆக்டிங் நல்லா இருக்கு. டைரக்ஷன் நல்லா இருக்கு. இட்ஸ் குட் குட். படம் சூப்பர். நல்லா இருக்குது பசங்க. நல்லா இருக்கு. படம் என்ன ஆவரேஜ். சூப்பர். சூரிய ஆக்டிங்க டைரக்ஷன் வெற்றிமாறன் செம்மையாக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. டைரக்ஷன் டைரக்ஷன் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி சொல்லுங்க? சூரிய ஆக்டிங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூரிய ஆக்டிங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா. நல்லா பயங்கரமாக இருக்கு. நல்லா இருக்கு. தாறுமாறு படம் இன்னும் சொல்ல போனாக்கா கேட்டது காதல் மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கிறத எதுவுமே தெரியல. பார்ட் 2 கண்டிஷன் நாங்கள் கண்டினியூ பண்ணுறது வந்து அப்படி படத்தை வந்து என்ன சொல்கிறதுன்னா விஜய் சேதுபதி பற்றி சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 வரைக்கும் ஃபஸ்ட்டில் இருக்கு சூர்யா பற்றி சொல்லியிருக்காங்க. கடைசியில் படத்தில் வந்து ரொம்ப சக்தி இருக்கும் அவங்களாம் கொண்டு இருக்காங்க கூட இனத்தில் இருக்கிறவங்களே கொண்டு வராங்க. போலீஸ் அது இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அதே கதையை போக முடியும். அதில் வந்து போட்டு இதெல்லாம் பணத்தை வந்து ரியலாக உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் காட்டல. கடைசியில் சூர்யா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குலாம் ஜஸ்ட் நான் வந்தால் வருவேன் இந்த மாதிரி வேறு கடைசி மணி அதை சொல்லி அமைச்சிருக்காங்க. பார்ட் 3 கண்டிஷன் கூட வைக்கல படத்தில். அப்படியே ஒரு ரொம்ப முக்கியம். விஜய் சேதுபதி ஆக்டிங் மட்டும் சூரிய ஆக்டிங்க சூரிய ஆக்டிங் படத்தில் அந்த அளவுக்கு எதுவும் காட்டலை. ஏன்னா கதை சொல்லிட்டு வண்டி டிரைவிங் பண்ணுற மாதிரி கூட அவங்க கூட நடந்து வர மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் எல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1 நல்லா இருந்துச்சு சூரிக்கு. செகண்ட் ஹாஃபில் இது இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா சேதுபதி விஜய் சேதுபதி வெற்றிமாறன் டைரக்ட் சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல. வெற்றிமாறன் படத்துலனாவே இந்த என்ன சொல்கிறது கொடுமை இது மாதிரிலாம் பற்றி தான் எடுக்கிறாங்க. வடச்சனை இதெல்லாம்னாக்கா அந்த அவங்க இருக்கிற டைமில் அந்த ஏஜுக்கெலாம் பற்றி எது வாழ்ந்ததை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம படத்தில் அதை சொன்னோம்னாக்கா நம்மளை பற்றி படிச்சு இது மாதிரிலாம் இப்போ காந்தி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் படிச்சுக்கணும் நம்ம படிக்கணும் அவ்வளோதான். இவங்களே பை வாங்குற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இவங்களை கடிமை இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. படம் பார்ட் 3 கண்டினியூஷன் 300 பார்ட்டே வைக்கல. தப்பே முடிச்சிருக்காங்க படம். அப்படியே கண்டினியூஷன் இல்லாமல் ஆமாம் நல்லா இல்லை படம். படம் பார்ட் 2 பார்க்கணுன்னாக்கா ஜஸ்ட் ஒன் டைம் பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு அந்த அளவுக்கு பார்ட் 1 சொல்கிற அளவுக்கு இல்லையா? பார்ட் 1 சொல்கிறதுனாக்கா வந்து பார்க்கணுன்னா ஓரளவுக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி எப்படி சிங்கெல்லாம் பார்ட் 2 வந்து விஜய் சேதுபதி நடிப்பு ப்ளஸ் மஞ்சு வாரியர் இருக்காங்கள அவங்களுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்களுக்கு வரைக்கும் கண்ணுக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மஞ்சு வாரியர் வரைக்கும் 9 ஸ்டார் கொடுக்கும். விஜய் சேதுபதி கூட இந்த படத்தில் 8 ஸ்டார் கொடுக்கும். சூரியக்கெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. வெற்றிமாறன் டைரக்ஷன் எனக்கு பிடிக்காது. என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் 3 கண்டினியூஷன் காட்டாது. சூரியக்கு வண்டி விட்டு அதிகம் போயிருக்கான். நெக்ஸ்ட்டு லெட்டர் போகிற மாதிரி இருந்ததுன்னு இப்போ வாய்ஸ் ஆடியோ நடி தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா மறுபடியும் அவங்க இனத்தில் போய் விஜய் சேதுபதி இடத்த பிடிச்சி மறுபடியும் இது பண்ணுவானா அந்த மாதிரி காட்டல. ஜஸ்ட்டு நம்ம ஒரு பேமாக காட்டியிருக்கோம். பைக் இந்த படத்தில் தெரிஞ்ச விஜய் தான் 3 நம்ம பார்ட் 2 வரைக்கும் இடத்துல மாதிரி எடுத்துருக்காங்க. அது பார்ட் 3 முடிகிற மாதிரிலாம் காட்டல. அவ்வளோதான்.